ஒவ்வொரு ஆண்டும் புத்தக கண்காட்சியில் பல புத்தகங்கள் வாசகர்களின் கவனம் பெறும். அந்த வகையில் சீர் வாசகர் வட்டம் சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சிறார்களுக்கான கயிறு என்னும் புத்தகம் ₹1 விற்பனை செய்யப்பட்டு கவனத்தை ஈர்த்து வருகிறது. ஒன்றுமறியா சிறு வயதில் கேள்விகள் நிறைந்த பள்ளி பயிலும் காலத்தில் ஏதேதோ காரணம் சொல்லி கட்டிவிடப்பட்ட வண்ண கயிறுகள் எதிர்காலத்தில் எப்படி சாதிய தாக்குதல்களுக்கான சாதிய கயிறுகளாக மாறுகிறது என்பதை குழந்தைகளுக்கு புரியும் விதத்தில் ஒரு தாயும் குழந்தையும் பேசிக்கொள்ளும் உரையாடல் போல கார்ட்டூன்களுடன் குழந்தைகளுக்கு புரியும் மொழியில் பேசியிருக்கிறார் எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணன். மாணவர்கள்கிட்டயே சமகாலத்தில் சாதி ஆதிக்க சக்திகள் சாதி ரீதியான அடையாளங்களை மாணவர்கள் மத்தியில் திணிச்சிக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாக. உதாரணமாக அந்த நாங்குநேரி மாணவன் தாக்கப்பட்ட விவகாரம், பள்ளிகளில் மாணவர்கள் கையில் சாதி அடையாளத்துக்காக கயிறுகளை கட்டப்பட்டு மாணவர்களை தொடர்ச்சியாக பள்ளிக்கூடங்களில் பார்க்க முடியுது. அது மாணவர்களுக்கு இடையில் ஒரு பிளவை ஏற்படுத்தி ஒரு பள்ளிக்கூடம் மாதிரியான ஒரு சமத்துவமான இடத்துல கூட சமத்துவத்தை சீர்குலைக்கக்கூடிய விஷயங்களை சமுதாய விரோதிகள் செஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா. அதுக்கு எதிர்வினையாற்ற விதமாக மாணவர்கள் மத்தியில் சாதி சரியா, சாதி அடையாளங்களை வச்சிருக்கிறது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு உரையாடலை ஏற்படுத்துகிற மாதிரி, ஒரு கேள்வியை எழுப்புகிற மாதிரி விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் எழுதின இந்த கயிறு புத்தகம் தமிழ் சமூகத்தில் சிறார் இலக்கியத்தில் ரொம்ப முக்கியமான கதையாக இன்னைக்கு ஆகியிருக்கு. தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு பாவச் செயல் என புத்தகங்களின் முதல் பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கும் உறுதிமொழி வாக்கியங்கள் மாணவர்களின் மனதில் ஆழப்பதிய இதுபோன்ற புத்தகங்கள் இன்னும் பல தேவைப்படுகிறது என்கிறார் ஒரு வாசகர். சமீபத்தில் கயிறு என்கின்ற ஒரு சிறு நூல் ₹5 விலைக்கு இங்கே வழங்கப்படுகிறது. அந்த நூல் இளம் மாணவர்களிடம், குறிப்பாக பள்ளிக்கூட மாணவரிடம் அவர்கள் கயிறு கட்டுவதன் மூலம் சாதிய வன்மத்தை விதைக்கின்ற எண்ணங்களுக்கு எதிராக மிக சிறந்த ஒரு நூலாக, ஒரு சிறு குறு நூல், மிகப்பெரிய பரப்புரையாக அந்த நூல் இன்ற புத்தக சந்தையில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த தோழர்களுடைய முயற்சி, குறிப்பாக கவிஞர் தம்பியினுடைய முயற்சி மிகுந்த பாராட்டுக்குரிய செயல். தொடர்ந்து சீர் வாசகர் வட்டம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து தமிழக மக்களுக்கு வாசிக்கின்ற பழக்கத்தை, மிக சொற்ப விலையில் நூல்களை வெளியிடுகின்ற வளர்ச்சி மிகவும் துரிதமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இப்புத்தகத்தை அனைத்து தளங்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற சமூக பொறுப்புணர்வுடன் சீர்பதிப்பக அரங்கில் எந்த புத்தகத்தை எடுத்தாலும் அத்துடன் இலவசமாக கயிறு என்ற இப்புத்தகம் கொடுக்கப்படுகிறது. மேலும் அரங்கை பார்வையிட வரும் பார்வையாளர்களுக்கும் இப்புத்தகம் விலையில்லாமல் வழங்கப்படுகிறது. இது 1,00,000 பிரதிகளுக்கு மேல் விற்பனை செய்யப்பட்ட ஒளிப்பதிவாளர் செழியன் எழுதிய உலக சினிமா என்ற புத்தகத்திற்கு அடுத்தபடியாக 80,000 பிரதிகள் முன்பதிவு செய்யப்பட்டு கயிறு புத்தகம் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. மாறுபட்டு வரும் தமிழ் சூழலில் பதின்பருவ சிறார்களுக்கான நூல்களின் தேவை அதிகரித்துள்ளது. மேலும் குழந்தைகளை சுற்றி செய்யப்பட்டு வரும் அரசியல் யதார்த்தங்களை குழந்தைகள் தெரிந்து கொள்ள இதுபோன்ற நூல்கள் வெளிவருவது அவசியமாகிறது. அதை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சீர் வாசகர் வட்டம் எடுத்திருக்கும் இந்த முன்னெடுப்பு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் செய்தியாளர் சே. மணிகண்டன்.